ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 விதமான ஹோல்சேல் பிஸ்னஸ் ஐடியா. நீங்களும் வந்து ஹோல்சேலாக வாங்கி ரீட்டெயிலாக செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். சூப்பரான 5 ஹோல்சேல் பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து வீடியோவில் போய் என்னென்னு பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பேபி டாய்ஸ். இந்த பேபி டாய்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடக்கூடிய ஒரு பொருளாக இது இருக்குது. குழந்தைங்க வந்து மொபைலில் விளையாடுறத விட இந்த பேபி டாய்ஸை கொண்டு விளையாடுறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 வயசு வரைக்கும். ஸோ இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து ஹோல்சேலாக வாங்கி ரீட்டெயிலாக கடைகளுக்கு சப்ளை பண்ணலாம், அல்லது நீங்களே வந்து ஒரு கடையை வச்சு கூட ரன் பண்ணலாம். ப்ராஃபிட் வந்து நல்லாவே இருக்குது. இதில் முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பேபி டாய்ஸ் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா இருந்தவங்களுக்கு போதுமானது. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது ட்ரெஸ்ஸஸ் ஹோல்சேல் பிஸ்னஸ். இந்த துணிகளை நீங்கள் வந்து ஹோல்சேலாக வாங்கிட்டு வந்து ரீட்டெயிலாக சேல்ஸ் பண்ணலாம். அது வந்து ஆண்கள் சம்மந்தப்பட்ட கிளாத்தாக இருந்தாலோ, பெண்கள் கிளாத்தாக இருந்தாலோ, கிட்ஸுடைய கிளாத்தாக இருந்தாலோ, எது இருந்தாலும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். எல்லா கிளாத்லேயே நல்ல ப்ராஃபிட் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கி ரீட்டெயிலாக வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஒரு ஸ்டால் மாதிரி வச்சு அங்கே கூட வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இதை நீங்கள் வந்து முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படும். நல்ல ஹோல்சேலாக நீங்கள் செய்யணுன்னா ஒரு 10 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கிளாத் பிஸ்னஸை கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது பிளாஸ்டிக் பொருட்கள். இந்த வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய அந்த கிச்சனில் தேவைப்படக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருட்கள், அப்புறம் வந்து எந்தெந்த பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து அதிகமாக இருக்குதோ அந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருளை நீங்கள் வந்து ஹோல்சேலாக வாங்கி ரீட்டெயிலாக வந்து கடைகளுக்கு சப்ளை பண்ணலாம், அல்லது நீங்களே வந்து ஒரு கடையை வச்சு கூட ரன் பண்ணலாம். இதுலேயே நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது. முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 லட்ச ரூபாய் இருந்தவங்களுக்கு போதுமானது. இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நாலாவதாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமரு. எந்த தொழில் செய்கிறதா இருந்தால் கூட அதனுடைய நாளை தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களால் ஜெயிக்க முடியும். நாலேஜ் இல்லாமல் ரிசர்ச் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் வந்து தோக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நல்லா வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு நாலேஜ் வளர்த்துக்கிட்டு அந்த இடத்துல நல்ல ப்ராஃபிட் வருமா, அந்த பிஸ்னஸ் அங்கே வந்து ஜெயிக்குமான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது பேக்ஸ் அண்டு லக்கேஜ். இந்த பேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேக்ஸில் வந்து எல்லா மாடலும் இருக்குது. இந்த ஸ்கூல் பேக் இருக்குது, ட்ராவல் பேக் இருக்குது, லேடிஸ் பேக் இருக்குது, இப்படி எல்லாமே இருக்குது. எல்லா பேக்கையும் நீங்கள் வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து ரீட்டெயிலாக கடைகளுக்கு சப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்களே ஒரு கடை வச்சு கூட ரன் பண்ணலாம். முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் போதுமானது. இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுலேயே வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் ஏரியாவை பார்த்து நீங்கள் வச்சிங்கன்னா இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது கோகனட் ஹோல்சேல் பிஸ்னஸ். இந்த தேங்காயை நீங்கள் வந்து ஹோல்சேலாக வாங்கிட்டு வந்து இந்த கடைகளுக்கு சப்ளை பண்ணலாம். மளிகை கடை, அப்புறம் வந்து ஹோட்டல்ஸ்க்கு, இந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் நீங்கள் வந்து சப்ளை பண்ணலாம். இதுலேயே வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்குது. முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபாய் இருந்தாலும் இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.